Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் உருவாகி இருக்கு. இது வந்து 2026 தேர்தலில் திமுகவுக்கு ஒரு சவாலை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே 2021 இதே தேர்தல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் அந்த முன்னேற்றம் ஏற்பட்டது. 2021க்கு பிறகு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சரிவில்லை என்ன, 2021க்கு முன்னாடி இந்த மும்மூடி கொள்கையை பற்றி பேசலை, பாஜக பேசலை, தொகுதி வரையறை பற்றி பாஜக பேசலை. அது மட்டும் இல்லை, இதை செஞ்சால் தான் நான் பணம் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு பாஜக இப்போ சொல்லலை. இந்த சூழ்நிலையிலேயே அது மட்டும் இல்லை, இப்போ எடப்பாடி வந்து பவர்ஃபுல்லாக இருந்தார். அதுக்கு பிறகு அவரால் அவங்க போய் சேர்ந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த தேர்தலில் கூட அவங்க ஒரு 60 சீட்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரு தவறான ஒரு கடைசி நேரத்தில் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அதாவது வந்து வன்னியர்களுக்கு 10.5%. அது வந்து நிச்சயமாக அந்த சட்டம் வந்து அவசர கோலத்தில் தள்ளி போடப்பட்டது. நிச்சயமாக அது நிறைவேறாது தெரிஞ்சு கூட எடப்பாடி எப்படியாவது இந்த நார்தர்ன் டிஸ்ட்ரிக்டில் கம்ப்ளீட்டாக வன்னியர்களுடைய ஓட்டுகளை வாங்கி அவருக்கு அவருடைய ஜாதி பலங்க இருக்குது. அதை வெளிப்படையாகவே சொல்லலாம். காரணம் என்னென்னா, எல்லாருக்குமே அது இருக்கும். தன்னுடைய சி சுப்பிரமணியமே அந்த சமுதாயத்தை சார்ந்த மிகப்பெரிய அறிவாளி. அவரே முதலமைச்சராக வர முடியல. அவர் நேருவே வந்து என்னுடைய சர்க்காருக்குவான் ஆட்சி இப்போ இந்தியாவுக்கே மூளையாக இருந்தவர். உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடிய நேரத்தில் PL 480 ஒரு இந்தியாவில் கொண்டு வந்து உணவு பஞ்சத்தை போக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு பெரிய ஜாம்பவான் கவுண்டர் சமுதாயத்தில் பிறந்த சி சுப்பிரமணியம். அவரே சீஃப் மினிஸ்டராக வர முடியல. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மள ஒருத்தர் வராரு என்று பிளட் ஸ்டிக்கர் தன் மாட்டுறாங்க. அப்படி எல்லா கவுண்டர்களும் இல்லை, ஒரு சிலர் வந்து நடுநிலையோடு அரசியல் இல்லாமல் கம்யூனல் பாசத்தோடு இருக்கக்கூடியவங்களும் போட்டாங்க. இது ரெண்டும் கம்பைன் ஆனதுனால தான் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்டில் அந்த வெஸ்டர்ன் பிளாக்கில் தருமபுரியிலேருந்து கோயம்புத்தூர் வரலாம் அவங்க ஜெயித்தாங்களே. 66 சீட் ஜெயிச்சிருக்காங்கன்னா மொத்தமே அங்கே தான் ஏறத்தாழ 46 தொகுதி. சென்னையிலேருந்து திருச்சி வரலும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, ஒரே ஒரு மதுராந்தகம் தான் ஜெயித்தாங்க. அதனால் அதை வச்சு பண்ணாங்க. அது இப்போ கிடையாது. அது ஒரு மோசடியான சட்டம், ஏமாத்திய சட்டம்னு வன்னியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ மைனஸ் வரையறை மைனஸ் மொழி கொள்கைன்றது இந்த மண்ணில் ஊறி போனது. இந்த மொழி பிரச்சனைக்கு பிறகு ஒரு எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு. இப்போ வாட்ஸ்அப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாலாம் பசங்க பேசுகிறது ரொம்ப வேகமாக இருக்குது. தமிழ் புலவர்கள்லாம் வந்துட்டாங்க, அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வீக். அது மட்டும் இல்லை, இந்த வக் பில் வந்திருக்கு இல்லையா, அது வந்து பிஜேபி மேலே கடுமையான கோபத்தை உருவாக்கிருக்கு. எடப்பாடி வந்து 10 நாள் 30 நாள் நோன்பு நடந்தது. அதில் ஒரு 10 நாளாவது கஞ்சி குடிச்சிருப்பார். போய் ரம்ஜான் நோன்பு கொடுக்குற கஞ்சி குடித்தார். ரம்ஜான் முடிஞ்சு அடுத்த 2 நாள் போய் அடுத்த நாளே போய் அந்த அணியில் சேர்ந்தாங்கன்னா அவங்க கோபம் அதிகமாக ஆகாதா? எப்பவுமே இமீடியட்டாக விரோதி ஆகிறவன் தான் பெரிய எதிரியாக தெரிவான், பழைய எதிரி மறைஞ்சிடுவான். அதுபோல் இவ்வளவு நாள் இந்த ஆளை நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர் இருக்காங்கள்ல, SDBI போன்றவங்களாம் ஆதரித்தாங்க. 10 நாள் பேசினார். ஃபுல்லாக கஞ்சி குடிக்கிறது அவங்க இப்போ நோன்பு இருந்தவங்க குடித்த கஞ்சி கூட இவர் அதிகமாக குடித்தார். இருந்தால் அடுத்த நாளே மாறும்போது என்ன ஆகுது? கோவம் ஜாஸ்தி ஆகும். ஆக இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். நான் ஒன்று கேட்குறேன், அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி சேர்ந்தாங்களே, அமித்ஷா முகத்தில் மட்டும்தான் சிரிப்பு இருந்தது, நயினார் நாகேந்திர முகத்தில் மட்டும்தான் சிரிப்பு இருந்தது. பக்கத்தில் இந்த 2 சைடில் அவர் நின்று அண்ணாமலை மூஞ்சம் நீங்கள் எடப்பாடி மூஞ்சம் பார்த்தீங்கன்னா சாவூட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு நீங்கள் காட்டினீங்கன்னா தெரியும் இது எப்படி இருந்ததுன்னு சொன்னால், கட்டாய கல்யாணம் நடந்த மாதிரி. அதாவது வந்து கட்டாயப்படுத்தி அவருக்கு விருப்பமே இல்லைன்னா கூட நீ பண்ணி தான் ஆகணும்னு தூக்கி போய் மணவரில் பண்ணுற மாதிரிங்க. அந்த கட்டாய கல்யாணம் நிச்சயமாக டைவர்ஸில் தான் முடியும். இது வரலாறு பார்த்துருக்கோம். கட்டாய கல்யாணம் பண்ணவங்க வாழவே முடியாது. மனமொத்து வாழ்ந்தால்தான் வாழ முடியும். இப்போது
அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏற்பட்டிருக்குது கட்டாய கல்யாணம். இதுக்கு மிக விரைவில் காலப்போக்கில் அது டைவர்ஸ் ஆகிடும். இல்லை அதிமுக பாஜக கூட்டணிக்கு இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அவங்க நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு திமுக ஏன் இவ்வளோ எதிர்வினையாற்றணும்? முதலமைச்சர் நாங்கள் பதறி போனோமான்னு இல்லை அந்த கூட்டணின்னு வந்து ஐடிசியில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. உடனே வந்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வந்து அறிவாலயத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் சிஎம்கிட்ட இருந்து அறிக்கை வருது. இதை பார்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிறாங்க இந்த கூட்டணி உருவானதை பார்த்து திமுக பயந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணது புதுசு இல்லை, நீங்களே பல முறை வந்து நானே கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வந்தால் இமீடியட் கவுண்டர், அங்கே வந்ததுன்னா உடனே கவுண்டர் கொடுக்குறது தான் அங்கே வேலை. அதனால் பயந்தில்லை. ஆனது ஏன் சந்தோஷத்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடாது? நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். ஜூப்ளியன் மூடில் ப்ரெஸ் மீட் பண்ணோம். ஜூப்ளியன் மூடில் டு செலிப்ரேட். ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா அன்றைக்கி இங்கே பட்டாசுலாம் வெடித்தோம், இனிப்பெல்லாம் கொடுத்தோம். அதே போல் இது மாதிரி வந்து கூடா நட்பு கேடில் முடியும், கட்டாய கல்யாணம் டைவர்ஸில் முடியும். ஆகவே நாமெல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணோன்ற அந்த அங்கே நீ எடுத்துக்கூடாது. ஸோ இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுனால திமுக கூட்டணி இன்டாக்ட் ஆகும். ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கான வேறு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த மகிழ்ச்சியில் திமுக இதை கொண்டாடிச்சா? எங்கள் அணி ஒரு நேற்று இல்லை, 2019 இன்டாக்டாக இருக்குது. அதனால் நாங்கள் வி ஆர் கம்ஃபர்டபுள், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அது எங்களுக்கு சந்தோஷம்தான். அதாவது 5 பிள்ளைங்க ஒருத்தர் இருக்கிறோன்னு வச்சுங்க, ஒற்றுமையாக ஒரு குடும்பம் இருக்குதுன்னா குடும்பத்துக்கு தலைமை தாங்கிறவங்க எல்லா நிகழ்ச்சியும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதுபோல் எங்கள் சந்தோஷம் நீடிக்கிறது, அவ்வளோதான். இந்த 2026 தேர்தலில் வந்து கூட்டணி இருக்குது, திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணி உங்களுடைய பார்வையில் வந்து ஒரு கட்டாய கல்யாணம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா இதை தாண்டி வந்து திமுகவுக்கு வேறு பிரச்சனையே இல்லை. எந்த ஒரு அரசாக இருந்தாலும் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஒரு சிறந்த ஆட்சி அப்படின்னு மதிப்பிடப்பட்ட ஆட்சிகள் கூட 5 வருஷத்துக்கு பிறகு வந்து தேர்தலில் வந்து மாற்றப்பட்டிருக்கு. எல்லா ஆட்சியுமே வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை வந்து இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு அரசு மேலே முன்வைக்கப்படுது. இதெல்லாம் வந்து தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் தானே. இதெல்லாம் இந்த கூட்டணி கணக்குகளை வச்சு நேர் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? 1-2 இருந்தது கூட இவங்க கூட்டணி அமைச்சா எங்களுக்கு சரி பண்ணிட்டாங்க. இந்த கூட்டணி எப்படி இருக்குதுன்னா எங்களுக்கு ஆடடாக இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் மறைஞ்சு போய் மக்களுக்கு பொது கோவம் அவங்க மேலே வந்து இப்போ பொது எதிரியாக அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ துரோகம் செய்த மோடியோட போய் கை கோக்குறவங்க யாருன்றதை 8 முறை மோடி வந்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷன். என்னாச்சு? இருந்ததையும் இழந்தாங்க. இப்போ அதுக்கு பிறகு பல தப்புகள் நடந்திருக்கு, பல விதமான தவறுகள் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு போய் இவங்க சேர்ந்ததுன்றது எங்கள் மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தது கூட. அந்த கோவம்லாம் இவங்க செஞ்ச இந்த கூட்டணியால் மறைஞ்சு போச்சு. அதனால் எங்களுக்கு எந்த ஆன்டி கம்பன்ஸும் இல்லை. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலையே வந்து 234 தொகுதியில் ஏறத்தாழ 220 தொகுதியில் எம்எல்ஏ செக்மெண்ட்டை நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். எங்கள் தலைவர் மெக்னானிமஸாக 22 கூட வேணாம், 200 ஜெயிச்சா போதுன்ட்டார். ஒரு எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும். அவங்கள போய் கண்ணு கட்டிய தரவு பார்க்குறேன், எதிரியே தெரியலன்னு திமுறா பேசலை. ஒரு 34 எடுத்துங்கப்பா, அந்த 34 யார் யார் எவ்வளோ பங்கு போட போகிறீங்கன்றதை அவங்க முடிக்கு விட்டுறாங்கன்ற மாதிரி 34 இருக்குல்ல. இப்போ இருக்கிற எங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி 29% தான். இந்த 29% கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா 54% ஆர் சாட்டிஸ்ஃபைடு, 17% ஆர் சாட்டிஸ்ஃபைடு டு சம் எக்ஸ்டென்ட்டு அகைன் யூஸ் சர்வீஸ்னு எடுத்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் 29 தான் இருக்குது. இந்த 29க்குள்ளே இவங்க எல்லாரும் இந்த கூட்டணி புதுசாக நான் தான் சொல்கிறது, பெரியார கண்ணாமண்ணான்னு பேசுகிற ஒரு நபர், இவங்கெல்லாம் வந்து இதில் தான் கூறு போட்டுக்கணும். இந்த 34க்குள்ளே கூறு போட்டுக்கிட்டாங்கன்னா நான் கருதுகிறேன் எங்கள் கெமிஸ்ட்ரியும் எங்கள் அரித்மெட்டியும் ஒர்க் அவுட் ஆனால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி கூட அடுத்து இல்லாமல் இருக்க போது தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து நீண்ட நாள் கள அரசியல் இருக்கிறவர், ஒரு மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலும் வந்து தமிழ்நாடு எப்படி தனித்தனியாக பார்க்குன்றதுக்கு வந்து நமக்கு பல உதாரணம் இருக்குது. 1980 வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடந்த மக்களவை தேர்தலையும் சட்டப்பேரவை தேர்தலையும் தமிழ்நாடு வேறு வேறு மாதிரியான முடிவு எடுத்து. இங்கே தான் ஒரு சின்ன இது 80 தேர்தலில் நாங்கள் தோற்றுக்கே காரணம் கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுனால தான் தோற்றோம். இப்போ அக்கார்டிங் டு யூ நீங்கள் ஞாபகப்படுத்துறதுனால இவங்க கூட்டணின்ட்டாங்க. அதனால் வேளாக்கு ஆகாது. தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் கூட்டணி ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு 3-4 மாதத்துக்கெல்லாம் இந்த 6 மாதத்துக்கெல்லாம் தேர்தல் வந்து காங்கிரஸுக்கு 110 திமுகவுக்கு 110ன்னு பங்கு போட்ட உடனே தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணியே உருப்படாது அப்படின்னு ஏற்றுக்கல. அது ஒரு காரணம் தான், மெயின் காரணம். அதே போல் தான் இவங்களுக்கு இன்றைக்கி கூட்டணி ஆட்சின்னு பகிரங்கமாக அமித்ஷா சொல்லிட்டாரு. அதுக்கு பக்கத்தில் இருந்த எடப்பாடி ஒரு பதிலும் சொல்லலை.
இல்லை 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 எங்கள் ஆட்சி தான், அம்மா ஆட்சி தான், அப்பா ஆட்சி தான் சொல்லலை. வாய் மூடி மௌனம் மாட்டார். பாவம், அவருடைய நிலைமை அப்படி. இப்போ அதிமுகவிலிருந்தே சில குரல்கள் வந்து எழத் தொடங்கியிருக்கு, ஒரு நிர்பந்தத்தினால தான் கூட்டணி வச்சோம் அப்படின்றது. அதே மாதிரி வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்கள் வந்து இன்னும் வந்து எல்லா விஷயங்களுக்கும் ரியாக்ட் பண்ணுறவர் வந்து இந்த விஷயத்தில் இன்னும் மௌனமாக இருக்கிறார். அதிமுகவுக்குள்ளே இதை வச்சு இன்னும் ரிஃப்ட் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? எங்களுக்கு யார் ரிஃப்ட் வந்தாலும் அது வந்து ஏற்கனவே 4 கூறாக இருக்கிறாங்க. அவன் நாம் பேசி வர்றவங்களையும் கெடுத்துடக்கூடாது. ஏன்னா சில பேர் மனம் மாற்றத்தை என்கிட்ட வரலாம் கூட இருப்பாங்க. நாம் பேசி எதுனா கெடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ அதிமுகலேருந்து திமுகவுக்கு வர்றதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் வருவதற்கு தயாராகி விட்டார். நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பல பேர் சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், முக்கியமான ஏஜெண்ட்டாக ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் சைதாப்பேட்டையில் அதிமுகவில் 77 தேர்தலேருந்து தொடர்ந்து ஏஜெண்ட்டாக உட்கார ஒருத்தர் இருக்காராம். அவர்கிட்ட பேசும்போது என்னென்னா ஒரு விரக்தியாக பேசினார். வந்துட வேண்டியது தானே, என்ன வரமாட்டேன்னு சொல்லலாம், வருவேன்னு சொல்லலாம், அப்படி மௌனமாக போயிட்டாராம். ஸோ கொஞ்ச நாளில் கீழே இருக்கிற கேடர்லாம், கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து அசிங்கங்கள் அவமானங்கள்லாம் தலைவர் தொடச்சி போட்டு போயிட்டாங்க தலைமையில் இருக்கிறவங்க. காரணம் அவங்களுக்கு பதவி அதிகாரம் இதுதான் அவங்களுக்கு முக்கியமே தவிர இது முக்கியம் கிடையாது. ஆனால் கீழே இருக்கிற தொண்டை பாருங்கள், அவன் தான் ரோட்டில் நடந்து போடுவான். இவங்களாம் காரில் போகிறவங்க. கண்ணாடி ஏற்றிட்டு போயிட்டால் மக்கள் என்ன திட்டுறான்னு கேட்காது. காரில் போய் போகிறான் பாரு, நேரத்தில் அவ்வளோ பார்சனா இன்றைக்கி போகிறான் பாரு அப்படின்னு அவன் திட்டுவான். அது காரில் விடாது, காரணம் கண்ணாடி. ஆனால் ரோட்டில் போகிற தொண்டை அவனை உறுத்தும். அவன்லாம் மனமாற்றம் வருவான். அவர்களே அரவணைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா பேரில் ஒரு பல்கலைக்கழகம்னு அறிவித்தாங்க. மாற்றினாங்களா? இன்றைக்கி தலைவருக்கு சட்ட போராட்டத்தை நடத்தி மறைந்த ஜெயலலிதா பேர்லேயே ஒரு பல்கலைக்கழகத்தை வாங்கி கொடுத்துருக்காருன்னா ஜெயலலிதா மேலே பாசம் இருக்கிறவன் எங்ககிட்ட போவானா? அடகு வச்சு அடமானு எடப்பாடிக்கிட்ட போவானா? திமுக வந்து ஏற்கனவே பாஜக ஒரு மறைமுக கூட்டணிக்கு தயார்படுத்திடுச்சு. இப்போ அதிமுக கூட வெளிப்படையாக கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து விஜய் முன் வச்சார். இது தொடர்பாக வந்து நாங்கள் பாஜக நிர்வாகிகள்கிட்டையும் கேள்வி கேட்டோம். அவங்க கிட்ட இருந்து பதில் வரல. உண்மையிலே திமுகவும் பாஜகவும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கீங்களா? சிரிப்பை தவிர ஒரு பதில் இல்லை, அவ்வளோதான். மாநில சுயாட்சி குறித்து மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராயறதுக்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைச்சிருக்கு. இந்த மத்திய மாநில உறவுகள் தொடர்பான குழு அமைக்கிறது, மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றுறது, இதெல்லாம் வந்து திமுகவுக்கு புதுசு கிடையாது, ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். இந்த முயற்சி வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன்? நிச்சயமாக இது கை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு 73, 74 கலைஞர் போடும்போது இருந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வேறு. ஆனால் இன்றைக்கி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறி இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலையும் இப்போ வந்து ஏறத்தாழ ஒரு 9 மாநிலத்தில் பாஜக அல்லாத ஆட்சி இருக்குது. அதனால் அங்கங்கே பாதிப்புகள் அதிகமாக இருக்குது, முன்னோட இல்லை. ஏன்னா ஒரே கட்சி தான். அப்போ 50 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா 1 or 2 ஸ்டேட்ஸை தவிர தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா கூட மாறி மாறி வரும். மற்ற இடத்துல ஒரே கட்சி தான் இருந்தது. அதனால் அதனுடைய பிஞ்சு தெரியல. ஆனால் இன்றைக்கி மற்ற கட்சிகள், மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இல்லாத கட்சிகளுடைய பிற கட்சிகள் வந்திருக்கு. அதனால் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ தான் ஒவ்வொருத்தரும் பாதிப்பு வரும்போது தான் தெரியும். தலைவலியும் ஜலதோஷமும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்றைக்கி வந்து அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகள், அது சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி இருந்த அரசியல் சட்டங்கள், ஒன்றிய அரசு போட்ட சட்டங்கள். அப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எஜுகேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது, இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் போயிடுச்சு. இந்த மாதிரி அப்போ வந்து ஜிஎஸ்டின்னு ஒன்று கிடையாது. இதுபோல் எல்லா வகையிலையும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. இதுக்கு ஒரு பரிகாரம் தேடுவதற்கு அது மத்தியில் ஒன்றிய அரசு 3வது முறையாக பிஜேபி ஆட்சி வந்தது பிறகு ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு மதத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மாநிலத்தினுடைய அதிகார பிறகு எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் யூனிட்ரி ஸ்டேட் ஆக்குவதற்குரிய வழியில் போய்கிட்டு இருக்காங்க. ஆட்சியே அதிபர் ஆட்சி வருமோன்ற மக்கள் மத்தியில் ஒரு பீதி ஏற்படக்கூடிய அளவு தான் சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இந்த கமிட்டி அமைத்திருப்பது இந்தியாவுக்கே ஒரு விளைவு பரிகாரம் தேடுகிற ஒரு கமிட்டியாக இது அமையும். ஒரு கடைசி 1 மாதத்தில் வந்து நமக்கு ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் வந்து மாநில சுயாட்சி தொடர்பில் நடந்திருக்கு. முதல் விஷயம், தொகுதி மறுவரை தொடர்பாக
பல மாநில முதலமைச்சர்களை சேர்த்து வந்து சென்னையில் ஒரு கூட்டத்தை வந்து நடத்தினது. அதுக்கு பிறகு வந்து ஆளுநர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, இந்த தொகுதி மறுவரையறை, நீட் தேர்வு, இந்த விஷயத்தை எல்லாம் பற்றி அமித்ஷா கிட்ட சென்னையில் வச்சு செய்தியாளர்கள் கேட்டப்போ பொதுவான பிரச்சனைகளில் இருந்து இன்னைக்கு ஒரு டே டு டே பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புறதுக்காக திமுக இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். இப்போ நமக்கு வந்து டே டு டே பிரச்சனைகளை தாண்டி நீட் மாதிரியான ஒரு பெரிய சிக்கலும் வந்து இருக்குது. நம்ம ஒரு 2021 தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தோம், அது வந்து இன்னும் வந்து நீட் விலக்கு பெறலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் இருந்தெல்லாம் திசை திருப்புறதுக்கு இல்லை, நாங்கள் வந்து இதுக்கான முயற்சிகளில் இருக்கிறோம், நாங்கள் இதை கேட்டோம் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மக்கள் மத்தியில் நிறுவுறதுக்காக இந்த குழு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, அதை நம்ம எப்படி பார்க்குறது? இதை எப்படி அமித்ஷா பாராட்டுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் வந்து அபகரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதாவது ஒருத்தன் வந்து அத்துமீறி சொத்தை சேர்த்துட்டான்னு வச்சுங்க, அவங்ககிட்ட இருக்கிற சொத்தை நியாயபூர்வமாக திருப்பி கேட்குற போது பாதிக்கப்படுறவன் அலறி அடிச்சுன்னு தானே செய்வான். அவன் சேர்த்த சொத்துக்கோ அவன் சேர்த்ததுக்கோ நாங்கள் சேர்த்ததெல்லாம் கரெக்டு தான் சொல்கிறதுக்கு வாதாடுவது தானே அவனுடைய பக்கத்து நியாயம். இல்லை நீ செஞ்சது அராஜகம், ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஒரு பழமொழியே இருக்குது, பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா பவரும் அங்கே போனதுனால கரப்ஷன்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் லட்சக்கணக்கான கோடி சிஏஜியிலே சொல்லியிருக்காங்க, 7.5 லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு. ஸோ அவர் அதிலேருந்து தப்பிப்பதற்காகத்தான் இதை செய்கிறாரு. நான் ஏன் சொல்லக்கூடாது? தொகுதி வரையறை என்பது இப்போ என்ன அவ்வளோ அர்ஜென்ட்டு, எதுக்காக கொண்டாடுறாங்க? அதனால் இருக்கிற பாதிப்புகள், அதாவது வந்து அவங்க செய்கிற தப்புகளை, அதானி பிரச்சனை, அம்பானி பிரச்சனை, ஏற்கனவே 20,000 கோடி ரூபாய் ஊழல் பிரச்சனை, இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் இப்போ ஏதாவது ஒரு தூக்கி போட்டுடுறாங்க. அதனால் அவர்கள் தான் திசை திருப்பதுன்னு நினைக்கிறாங்க. நாங்களாக கேட்டோம். இப்போது நீங்கள் இப்போ சொன்னதுனால அந்த தொகுதி வரையறைன்னு வந்த பிறகு தானே என் குரல் எழுப்புகிறோம். அதே மாதிரி வந்து இந்த சட்டங்களுக்கெல்லாம் கவர்னர் கொடுக்காததுனால கோர்ட்டுக்கு போனோம். இதெல்லாம் நாங்களே இன்வைட் பண்ணி கொண்டு திட்டமில்ல, அவங்களே செஞ்சது தானே. அதனால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை, இந்தி பெல்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா மற்ற ஏரியாவில் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த 4 ஸ்டேட்டு அதில் வரையுமே ஒரு 700 பேர் 800 பேர் பார்லிமெண்ட்டில் இருந்தால் 500-600 பேர் அங்கேருந்து வந்துட்டாலே மற்ற எவருமே தேவையில்லைன்ற முடிவோடு தான் அவங்க அந்த கண்ணோட்டத்தோடு செய்கிறாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் போயிடுச்சு. வெஸ்ட் பெங்காலில் இல்லை, பஞ்சாபில் இல்லை, அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தென்னாட்டிலே இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க செய்கிறாங்க வேறு தான். அதனால் நாங்கள் போய் எதையும் வந்து வாண்டனா ட்ரபிளுக்கு முடியல. அவங்க செய்யும்போது நம்ம அதுக்குரிய குரலை எழுப்புகிறோம். நான் இந்த விஷயத்தை பற்றி, இந்த மாநில சுயாட்சிக்கான இந்த குழு பற்றி கேட்டப்போ இதெல்லாம் திமுகவுக்கு புதுசு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். இதுக்கான எதிர்வினைகளும் இருக்கும். இப்போது 70களில் ராஜமன்னார் குழு அமைச்சு அதனுடைய பரிந்துரைகளை பெற்று மாநில சுயாட்சி தீர்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சட்டப்பேரவைக்கு நகர்த்தினப்போ அதற்கான எதிர்வினைகளும் வந்தது. அதிமுகவினுடைய உருவாக்கமே அதனால் நடந்தது தான். ராஜமன்னார் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி மாநில சுயாட்சி அப்படிங்கிற இடத்தை நோக்கி திமுக நகர்ந்ததுனால தான் திமுக உடைக்கப்பட்டது அப்படிங்கிற விமர்சனம் வந்து வரலாற்று பார்வையாளர்களால் முன்வைக்கப்படுறது உண்டு. இல்லை, தவறு. அவர் 72லேயே போயிட்டார். இல்லை, ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்ட 69 அமைக்கப்பட்டுருச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிற பார்வை வந்து வரலாற்று ஆய்வாளர்களால் முன்வைக்கப்படுறது உண்டு. அப்படியான ஒரு எதிர்வினைக்கு மத்திய அரசு தயாரானால் அதை எப்படி சமாளிப்பீங்க? ஏற்கனவே நாங்கள் சமாளித்து பழக்கப்பட்டவங்க தான். மத்திய சர்க்காரை இன்னும் மிஞ்சி போனால் ஆட்சி கலைக்க முடியும். அது கூட இப்போ முடியாது. ஏன்னா எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு முடிவுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் என்ன இருந்த ஆட்சி இருந்திருக்காது. கேரளாவில் பினராயி சர்க்கார் இருந்திருக்காது, மம்தா பானர்ஜி இருந்திருக்க மாட்டாங்க. பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி இந்த 356 பிரிவு வந்து ஒன்றிய அரசினுடைய பவரில் இருக்கிறவர்களும் ஏறத்தாழ 2 கவர்மெண்ட்டும் சரி, அது இந்திரா காந்தி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மற்ற மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இஷ்டப்படி கழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் தமிழ்நாட்டில் 91ல் கவர்னர் ரெக்கமெண்டேஷன் தான் ஒரு ஆட்சியை கலைக்கணும் தான் விதி. ஆனால் அரசியல் சட்டத்தில் இருக்கிற அதர்வைஸ் என்ற வார்த்தையை ஒன்றை பயன்படுத்தி சுப்பிரமணிய சாமி கொடுத்த யோசனை ஏற்று வெங்கட்ராமன் பண்ணாரா இல்லையா? அதை வெளிப்படையாக சுப்பிரமணிய சாமி சொன்னார். அதர்வைஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நான் வச்சோன்னு. அதனால் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சுது. இவ்வளோ நாங்கள் இதெல்லாம் தீர்மானம் போடுற இவ்வளோ வேகமாக நாங்கள் ஒன்றிய அரசு செய்கிற தவறுகளை, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற துரோகங்களை எல்லாம் நாங்கள் சொன்னதுக்கு விட்டு வச்சுருப்பாங்களா? கழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அந்த எஸ்ஆர்பி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு 356 இன்வோக் பண்ண முடியலன்னு தான் கவர்னர் வச்சுன்னு பண்ணுறாங்க. அதற்கும் சரியான உச்ச நீதிமன்றத்தில் கடுமையான வார்த்தை நான் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. தலையில் குட்டுறதை விட
செருப்பால் அடிப்பதை போல் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறது. சாதாரண பாமர மக்கள் பேசலாம், இது நான் சொல்லலை, இது என்னுடைய லாங்குவேஜில். பாமர மக்கள் அன்றைக்கி தீர்மானம் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த அன்றைக்கி சரியான செருப்படி கொடுத்தது உச்சநீதிமன்றம். என்று உச்சநீதிமன்றத்தை செருப்பால் அடிக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இருக்குதுன்ற ஒரு தாட்டை காமன் மேன் வாயிலிருந்து வந்துடுச்சு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இது கவர்னருக்கு புகட்டப்பட்ட பாடம் தான் நான் நினைக்கிறேன். இப்போது 356 இம்போஸ் பண்ணுறதுக்கான லீகல் வாய்ப்புகள் இல்லையா சார் பொம்மை கேஸ் தீர்ப்புக்கு அப்புறம்? ஆனால் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து அப்போ இருந்ததை விட இப்போ மாறி இருக்குது. மத்தியில் வந்து அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கு. நீங்களே சொல்கிறீங்க நம்ம பல விஷயங்களில் வந்து மத்திய அரசினுடைய சட்டங்கள் நிறைவேற்றாதனால, புதிய கல்விக் கொள்கை நிறைவேற்றாதனால நம்முடைய நிதி வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு. இந்த மாதிரியான எதிர்வினைகள் இதுக்கும் இருக்கும் தானே? அதுக்கு திமுக ரெடியாக இருக்கா? திமுக எதுக்கும் ரெடியான ஒரு கட்சி தான். அதாவது தலைவர் கலைஞர் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தபோது தீர்மானம் வந்து நிறைவேற்றினார் கண்டிச்சு அசம்பிளியில். அன்னைக்கே வந்து இந்த ஆட்சி கலைக்கப்படும் தெரிஞ்சு பல பேருக்கு இதெல்லாம் மறந்து போச்சு. கலைஞர் போய் நேரடியாக பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்து அசோக் மேத்தா, நிஜலிங்கப்பா, மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய், இப்படி இந்தியாவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க மிசால. அதே அந்த ரேங்கில் எஸ்கே பாட்டீல் இருந்தவங்களாம் போனாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த அந்த சிண்டிகேட்டில் இருந்த தலைவரில் ஒருத்தர் பெருந்தலைவர் காமராஜ், அவரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி முடிவெடுத்து அனுப்பின நேரத்தில் தலைவர் வந்து முடிவு எடுத்து அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு வச்சு நேராக போய் காமராஜர் கேட்டார். ஏன்னா அந்த ஆட்சியை கலைச்சிருவாங்க, கலைக்கிறதுக்கு முன்னாடி நானே ரிசைன் பண்ணிடுறேன் ஒப்புதல் பெறதுக்காக காமராஜர்கிட்ட போனால் இதெல்லாம் வரலாறு. ஏன்னா அன்றைக்கி ஊடகங்கள் கிடையாது, எதுவும் கிடையாது. திமுக செஞ்ச உண்மையான கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கி போதுமான விளம்பரங்களுக்கு இல்லை. இதெல்லாம் எங்களை போல் ஒரு 2-3 பேர் தான் அதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறோம். ஏன்னா இது தெரிஞ்சவங்களே பாதி பேர் இன்றைக்கி அரசியல் இல்லை. காமராஜருக்கு போய் டாக்டர் சௌரி ராஜன் ஒருத்தர் டாக்டர் இருந்தார், காமராஜருடைய டாக்டர். அவருடைய வீட்டில் போய் எமர்ஜென்சியில் சிஎம் தனியாக யாரும் இல்லை தனியாக போய் சந்தித்து அந்த இடத்துல அவர் பேசி அவர் ஒப்புதல் கேட்ட நேரத்தில் காமராஜ் சொன்ன ஒரே வார்த்தை, நீ இருக்கிறது சிஎம்மாக இருக்கிறதுனால தான் நான் வெளியில் இருக்கிறேன், நீயே ரிசைன் பண்ணிட்டா என்னை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க என்று சொன்னார். அதுக்கு பிறகு காமராஜ் வெளியே வரல, செத்துட்டார். நல்ல வேளை அவர் காமராஜ் நினச்சது போலவே கலைஞர் முதலமைச்சராக இருந்ததுனால தான் அவர் காமராஜ் ஜெயிலில் சாமாவும் வெளியில் செத்தார். இதான் வரலாறு. அன்றைக்கே தலைவர் முடிவு எடுத்துட்டார், என்ன விட மாட்டாங்கன்னு. அதுக்கு பிறகு தான் கோயம்புத்தூரில் தீர்மானம் போட்டோம், ஆட்சி கலைஞ்சது இல்லை. அதனால் ஆட்சி கலைக்கிறதோ ஆட்சி போகிறதோ என்பதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. அதனால் இதுக்காகத்தான் இந்த ஆட்சி போகிறதுன்னா அதை பற்றியும் திராவிட முன்னேற்றம் கவலைப்படாது. இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்துக்கு வந்து தீர்மானம் முன்வைக்கப்பட்டப்போ முதலமைச்சர் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசும்போது அதிமுக வெளிநடப்பு பண்ணியிருக்கு. அதிமுகவினுடைய இந்த செயல்பாட்டை வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதலாளி இப்போ கோச்சிக்கு போகிறாருன்றதுக்காக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போகணுன்னு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே இருந்தால் எடுத்து ஓட்டு போட முடியாது. இல்லைன்னா கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்களும் அவங்களோட இருக்க மாட்டாங்க. அதனால் போயிட்டாங்க. பாவம் அவங்க வந்து எனக்கு உள்ளபடியே அதிமுக இருக்கிற பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஓஹோன்னு லேடியா மோடியா என்று சவால் விட்ட ஒரு கட்சி, அந்த மோடி கூட வரல, மோடியினுடைய ஏஜென்ட்டுக்கிட்டே அடகு வைக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்கன்னும் போது அந்த 2 கல்லறையும் அவங்கள மன்னிக்குமான்றது தான் எனக்கு தெரியல. எம்ஜிஆருடைய கல்லறையும் ஜெயலலிதாவுடைய கல்லறையும் இன்றைக்கு தி சோகால்ட் அவருடைய வாரிசுன்னு சொல்கிறவங்க அந்த அந்த ஆன்மாவோட மன்னிக்குமான்றது எனக்கு தெரியாது. இல்லை தொண்டர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும்? 2ஆம் கட்ட தலைவர் வந்தால் எக்ஸ்ட்ரா லக்கேஜ், தொண்டை வந்தால் தான் எங்களுக்கு அசட்டு. நன்றி சார், உங்களுடைய இணையம் கருத்து வரைக்கும் மிக்க நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.